இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறதாவது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி, இன்னும் காவற்சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதாக இந்த வார்த்தைகள் அமைந்துள்ளன. எல்லாருக்கும் சிறையிருப்பு நடக்கப் போகுது என்று சொல்லி கொண்டிருந்த எரேமியாவை பிடித்து சிறையில் வைத்துவிட்ட அந்த சூழ்நிலையில் காவற்சாலையினுடைய முற்றத்தில் அடைக்கப்பட்டு இருக்கிற அந்த எரேமியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக அவரை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. எரேமியா 29:12 அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். விண்ணப்பம் பண்ணுகிற கேட்கிற யாவருக்கும் செவி கொடுக்கிற ஒரு ஆண்டவராக, யெகோவாவாக, என்றென்றும் நித்தியம் உள்ளவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இங்கே எரேமியாவுக்கு ஆண்டவர் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 91:15 கூட நாம் பார்க்கிறோம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். என்னை நோக்கி கூப்பிட்டா நான் மறு உத்தரவு கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல, அவனை நான் கனப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஆண்டவர் என்கிற அந்த தேவன் இங்கே எரேமியா இப்பொழுது எருசலேம் நேபுகாத் நேச்சாரால் அழிக்கப்பட போகிற அந்த நாட்களில் அவர் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிற அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாக்குத்தத்தமானது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. இந்த வசனத்தை தேவனுடைய தொலைபேசி எண் என்று கூட நம்ம அழைக்கிறவர்கள் உண்டு. என்னை நோக்கி கூப்பிடு, உத்தரவு கொடுப்பேன், உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்பது தேவனுடைய வாக்குறுதி. இப்பொழுது சிறை கம்பிகளுக்குள்ள எரேமியா நின்று கொண்டிருக்கிறாரு. நகரமோ சிறை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் தங்களுக்கு சிறை வைக்கப்படுவார்கள் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் சொன்னவரையே அங்கே சிறையில் வைத்திருக்கிறார்கள். தேவன் சிறை கம்பிகளுக்குள்ள சிறகொடுக்கி கிடக்கிற அந்த எரேமியாவை கால வெளிகளினுடைய தூரங்களுக்கு பறக்கச் செல்கிறதை நாம் பார்க்கிறோம். வெகு காலத்துக்கு பின்பு நடக்கக்கூடிய அநேக காரியங்கள், ஒருவேளை சரீரம் சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டு கிடந்தாலும் அவர் வெகு தூரம் டிராவல் பண்ணி போக முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருந்தாலும் அவர் நிறைய தூரம் சென்று இன்னும் நடக்க போகிற அநேக காரியங்களை அறிந்து கொண்டு இந்த அதிகாரத்திலே அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவரது பார்வை சிறைபிடிப்பை குறித்து தீர்க்க தரிசனம், 70 வருடங்களில் இந்த சிறையிருப்பிற்கு சென்ற மக்கள் திரும்ப மீண்டு வருவார்கள் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம், மேசியாவினுடைய முதல் வருகை, அவருடைய பாடுகள், அவருடைய 2ஆம் வருகை, இவைகள் அனைத்தையும் அவர் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். எத்தகைய சூழலில் சிறை வைக்கப்பட்டாலும் நம்ம அவரை நோக்கி கூப்பிட முடியும். அப்பொழுது நாம் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு அறிவிப்பதற்கு வாஞ்சையுடையவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த அதிகாரத்தை எரேமியா எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு அப்படிங்கிற ஒரு வாசகம்தான் இன்றைக்கி விண்ணக வாசலில் அது எழுதி தொங்க விடப்படக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு கம்பெனியில் உள்ள காரியங்களை விசாரிக்கணும்னு சொன்னால் நம்ம அப்படியே உள்ளே போய் தேடி அதனுடைய ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி எந்த நம்பருக்கு கால் பண்ணணும், எப்படி விசாரிக்கணும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளுகிறது போல பரலோகத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளுகிறதற்கு ஆண்டவர்
என்னை நோக்கி கூப்பிடு என்கிற வாசகத்தை எழுதி வைத்திருக்கிறார் என்பது போல இந்த அதிகாரத்தில் எரேமியா குறிப்பிடுகிறார். உலகத்தில் அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு பின்பாக நின்று கொண்டு பரலோகத்தின் கதவு திறக்க நம்ம வேண்டும் பொழுது, உங்கள் கதவுகளை திறக்கிற திறவுகோல் அங்கிருந்து நமக்கு வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. எப்பொழுதும் திறக்கிறதற்கு மனமுள்ள அந்த கதவுகளை தட்டுகிறதற்கு நம்முடைய மனங்கள் தயங்காதபடி அதை தட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரிடத்தில் நம்ம எப்போ அப்பா என்று கூப்பிட்டாலும் அதற்கு அங்கே இருந்து இதோ இருக்கிறேன் என்று பதில் சொல்லுகிற, என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு தானே சொல்லியிருக்கிறார். ஆகவே எந்த நிமிஷமும் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறபடினால உலகத்தின் கதவுகளை தட்டி தட்டி ஏமாந்து போகாதபடிக்கு பரலோகத்தின் கதவுகளை தட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னார. இந்த 33ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையிலும் ஒரு 7 விதமான காரியங்களை ஆண்டவர் எரேமியாவுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அது சிறையிருப்புக்கு பின்பாகவும் அதனுடைய முழுமையான நிறைவேறுதல் அந்த 2ஆம் வருகைக்கு பின்பாக இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சியை செய்யும் பொழுது பரிபூரண சமாதானம் சத்தியம் அவர்களுக்கு முழுமையாக வெளிப்படும் என்பதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். இதில் ஒரு 7 காரியங்களை 7ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையிலும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் அங்கே சிறையிருப்பில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நேபுகாத் நேச்சார் யுத்தத்தில் அநேகரை அழித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இஸ்ரவேலர்கள் இன்றைக்கோ நாளைக்கோ 1000 வருட அரசாட்சியிலேயோ முடிந்து போக மாட்டார்கள். அவர்கள் புதிய பூமி வரையிலும் அவர்கள் இருப்பார்கள் என்கிறத ஏசாயா 66ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், எரேமியா 31ஆம் அதிகாரம் 35லிருந்து 37 வரையிலும் பார்க்கிறோம். அதாவது என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஜாதியாக இவர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு முழுமையாய் இவர்கள் அழிக்கப்பட்டு போவதில்லை என்கிற காரியத்தை, அவர் அறியாத எட்டாத அந்த ஒரு காரியத்தை எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு மிகப்பெரிய ஆபத்து, பெரிய போர் நடந்து கொண்டு இருக்கும்போது அதில் நம்ம தப்பிப்போமா தப்பிக்க மாட்டோமா என்கிற மிகப்பெரிய குழப்பம் இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எருசலேம் அழிக்கப்பட்டுரும், அங்கே ஆலயம் சுட்டெரிக்கப்பட்டுரும், அலங்கங்கள்லாம் இடிக்கப்பட்டு விடும் என்கிற எல்லா காரியங்கள் தெரிந்திருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜாதி என்றென்றைக்கும் இருக்கும். இவங்க என்னுடைய 2ஆம் வருகையும் தாண்டி புதிய பூமி வரையிலும் காணப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையான ஜாதியாக, நித்திய ஜாதியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார். முதல் காரியம். 2வது 10ஆம் வசனம் 11ஆம் வசனங்களில் அவாந்திர வெளியாய் மாற்றப்படுகிற அந்த தேசமானது, மனுஷர் இல்லாமல் மிருகம் இல்லாமல் மாற்றப்படுகிற அந்த தேசமானது திரும்பவும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது ஒரு நிலையான ஒரு தேசம், நிலையான ஒரு ஆசீர்வாதம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் என்று சொன்னவர் இந்த நேபுகாத் நேச்சாரினால் இது முழுமையாய் அழிக்கப்பட்டு போவதில்லை. சிறையிருப்புக்கு பின்பாக திரும்பி வந்து இந்த ஆலயத்தை கட்டுவார்கள், அலங்கத்தை கட்டுவார்கள், குடியேற்றுவிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மணவாளனின் சத்தம் மணவாட்டின் சத்தம் எல்லாம் கேட்கப்படும். மனிதர்களும் மிருக ஜீவன்களும் குடியேறுவார்கள். 1000 வருட அரசாட்சியிலும் இந்த தேசம் ஒரு நிலையான தேசமாக இருக்கும். எருசலேமை
மையமாக கொண்டு இந்த உலகம் முழுவதையும் ஆண்டவர் ஆளுகை செய்வார் என்கிற காரியத்தையும் இங்கே எரேமியாவுக்கு, இது ஒரு நிலையான தேசம், இங்கே இருக்கக்கூடிய குடியிருக்கிற ஜனங்கள் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஜனங்கள், இந்த தேசமும் நிலையான தேசம் என்று ஆண்டவர் எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். வசனம் 15 ஒரு நித்திய ஒரு ராஜா இருப்பார் என்பதை வெளிப்படுத்தி அவருடைய பெயர் நீதியின் கிளை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்நாட்களிலே அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார் என்று சொல்லி யோயாக்கீனோட முடிவடைந்து போகும், அதில் இனிமே அவனுடைய வித்தில் ஒருவனும் ஆளப்போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் தாவீதினுடைய மகனாகிய நாத்தானின் மூலமாக வந்த சந்ததியிலே மரியாளை தோன்ற பண்ணி மரியாளுடைய வயிற்றிலே பிறந்த இயேசு கிறிஸ்து ஒரு நீதியின் கிளையாக, ஒரு நித்திய ராஜாவாக, என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறவராக, 1000 வருட அரசாட்சியிலையும் அவர் ஒருவரே ராஜாவாக இருந்து ஆளுகை செய்வார் என்கிற காரியத்தையும் எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு நித்திய சிங்காசனம். வசனம் 17 தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்த பொழுது ஒரு நித்திய சிங்காசனத்தை அங்கே வாக்களிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல ஒரு நித்திய சிங்காசனத்தில் இருந்து நித்திய ஆளுகை செய்யக்கூடிய ஒருவர். இன்றைக்கி நம்ம வாழுகிற தேசத்தில் 5 வருடங்கள் ஆட்சிகள் நடக்கிறது. அது தேசம் முழுவதையும் ஆளுகிறவர்களாக இருந்தாலும் சரி, 5 வருடங்கள் அதற்கு பின்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆளுகைகளிலே மாற்றங்கள் உண்டாகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே எருசலேமை மையமாக கொண்டு அவர் ஆளுகை செய்வார் என்கிற காரியத்தையும், ஒரு புதிய உடன்படிக்கை அது கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிறது. இஸ்ரவேலருக்கும் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார், ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், யாக்கோபோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார், தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார், லேவியர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். லேவியர்களோடு கூட உன்னுடைய சந்ததியில் இருக்கிறவங்க தான் என்றென்றைக்கும் ஆசாரிய ஊழியம் செய்வார்கள் என்று சொல்லி, தாவீதோடு கூட உன்னுடைய சிங்காசனத்தில் உன்னுடைய வீடை நான் கட்டிடுவேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் முழுவதும் பேசுகிறார். உன்னுடைய வீட்டில் நிலைப்படுத்துவேன், அதில் உன் சிங்காசனத்தில் உனக்கு ஆளுகிற ஒருவன் கட்டாயம் இருப்பான் என்கிற வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சந்ததி குறித்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால், கடற்கரை மணலை என்ன கூடுமானால் என்று சொல்லி உன்னுடைய சந்ததியை இப்படியாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஜனங்களோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையும் ஏற்படுத்துகிறார். உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய கல்லான அந்த பகுதியை எடுத்துட்டு சதையான இருதயத்தை உனக்குள்ளே வச்சு நான் அதில் என்னுடைய வசனங்களை எல்லாம் நான் எழுதி கொடுப்பேன். ஒருவனும் உனக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த வசனங்களே உனக்கு அவைகள் போதிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அருமையாக ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி புதிய உறவை அவர்களுக்குள்ளாக ஏற்படுத்தி விடுகிறதை பார்க்கிறோம். ஒரு நித்திய உடன்படிக்கையை அங்கே பார்க்கிறோம். கடைசியாக நிலையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியும் 26ஆம் வசனத்தில் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் தள்ளி நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களே அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிலையான ஆசீர்வாதங்கள், இதில் அவருடைய தேசமே அவர்களுக்கு நிலையான ஆசீர்வாதங்கள் தான். இன்றைக்கு நம்ம வாங்குகிற நிலங்களை நம்ம திரும்ப எந்த அழிவிற்கு பின்பாக அல்லது 2ஆம் வருகைக்கு பின்பாகலாம் நம்ம அதை காண முடியுமான்னு சொல்லி தெரியாது. ஆனால் அவர்களுக்கு எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து வருவேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர்களுக்கு கொடுத்த ஆண்டவர், சிறையிருப்புக்கு பின்பாகவும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் 2ஆம் வருகைக்கு பின்பாகவும் 1000 வருட அரசாட்சியையும் அந்த இஸ்ரவேலை, அந்த எருசலேமை மையமாக கொண்டு ஆளுகை செய்வேன் என்று சொல்லி அந்த தேசத்தை குறித்து ஒரு நிலையான ஆசீர்வாதங்களை
ஆண்டவர் மீண்டும் அவர்களுக்கு அதை அளிக்கிறதை பார்க்கிறோம். அந்த தேசத்தினுடைய காரியங்கள், அந்த தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள், அந்த தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட ஆளுகைகள், அவைகள் எப்பொழுதுமே அது நிலையானதாகத்தான் இருக்கும், அது என்றென்றைக்கும் இருக்கும் என்கிற நிலையான ஆசீர்வாதங்களை இஸ்ரவேலர்கள் பெற்றிருக்கிறார்கள். நாமும் நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கென்று வைத்திருக்கிற, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற எல்லாவிதமான உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவைகளை கூட நாம் வாஞ்சிக்க முடியும். இங்கே சிறையிலிருந்த எரேமியாவுக்கு ஆண்டவர், இந்த ஜாதி இன்னையோடு அழிஞ்சு போகாது, இவர்கள் என்றென்றைக்கும் புதிய பூமி வரையிலும் ஆளுவார்கள் என்கிற சத்தியத்தையும், இந்த தேசம் இதோடு அழிவதில்லை, இது ஒரு நிலையான தேசம் என்கிற காரியத்தையும், இந்த ராஜா சிதேக்கியாவோடு முடிந்து போக போவதில்லை, நீதியின் கிளையாக தாவீதின் சந்ததியிலிருந்து இயேசு வெளிப்படுவார் என்கிற காரியத்தையும், அவருடைய சிங்காசனம் நித்திய சிங்காசனமாக இருக்கும் என்கிற காரியத்தையும், அவருடைய ஆளுகை நித்திய ஆளுகையாக இருக்கும் என்கிறதையும், ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி ஒரு புதிய உறவை உங்களோடு கூட ஏற்படுத்தி விடுவார் என்கிற காரியத்தையும், நிலையான ஆசீர்வாதங்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற காரியத்தையும், அந்த ரகசியத்தையும் அறிந்து கொண்டவராக எரேமியா இங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாமும் பெற்று அனுபவிக்க முடியும். நாமும் என்றென்றைக்கும் இருக்கக்கூடியவர்களாக, நாமும் பரலோக ராஜ்யத்தின் வாசிகளாக மாற முடியும். ஒரு நிலையான தேசத்திலிருந்து ஆளுகை செய்கிறவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் இருக்க முடியும். நீதியின் கிளையாகிய ஆண்டவரை இந்த 1000 வருட அரசாட்சியில் நம்மோடு கூட இருந்து ஆளுகை செய்கிறதை பார்க்க முடியும். அவருடைய நித்திய சிங்காசனத்தை நாமும் பார்க்க முடியும். அவருடைய நித்திய ஆளுகையை நாமும் பார்க்க முடியும். அந்த புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் மூலமாக நமக்கும் கிடைத்திருக்கிறபடியினாலே, இஸ்ரவேலருக்கு எந்த உடன்படிக்கை கிடைத்ததோ அதே உடன்படிக்கை கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறபடியினால அந்த ஆசீர்வாதத்தின் பங்காளிகளாக நாம் மாறுகிறோம். நிலையான ஆசீர்வாதங்களை தந்து அவர் நம்மை வழி நடத்த முடியும். அதற்காக வாஞ்சிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே.